கயலண்ணி தேவி குழந்தையோட வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த ஜென்மங்களுக்கெல்லாம் உரைக்கவே உரைக்காது, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குதுங்க. மா 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 வா விக்னேஷ். என்னம்மா தேவியும் கயலண்ணியும் அதுவும் குழந்தையோட வந்துட்டு போறாங்க, என்ன விஷயம்? ஐயோ, குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக கூப்பிட வந்தாளுங்கன்னு சொன்னா இவன் எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தை மேல இருக்கிற பாசத்துல ஒருவேளை இவன் போனாலும் போயிடுவானே. மா உங்ககிட்ட தான் கேக்குறேன், ஆ அவங்க எதுக்காக வந்தாங்க? அதுவும் குழந்தையோட வந்துட்டு போறாங்க, என்ன சொன்னாங்க? இவன் கேட்கிற ஆர்வத்தை பார்த்தா விஷயம் தெரிஞ்சதுன்னா இன்னைக்கே குழந்தைய அவளையும் கூட்டிட்டு வரேன்னு போயிடுவான் போல இருக்கே. மா உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அது ஏன்பா கேக்குற? அவளுங்க பேசுறது உங்ககிட்ட சொன்னா நீ அப்படியே டென்ஷன் ஆயிடுவ. ஆமா விக்னேஷ், தேவி இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா. நீ அன்னைக்கு சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்லை. ஆனா இன்னைக்கு அவ பேசின பேச்ச கேட்டதும் நானே அப்படியே ஆடி போயிட்டேன். அவ எப்படி இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டாளேடா. மா அப்படி என்னம்மா அவ பேசுனா? என்னென்னமோ பேசிட்டாப்பா. அன்னைக்கு வீடு தேடி போன உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு அவ வீடு தேடி வந்து நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாடா. அசிங்கப்படுத்தினாளா? ஆமாப்பா. அன்னைக்கு நீ அவளை வீடு தேடி போய் கூப்பிட்டல, அது சொல்லி காமிச்சு உங்களுக்கு எல்லாம் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையா? எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் எதுவுமே இல்லாம உங்க புள்ள எங்க வீடு தேடி வந்தாருன்னு கண்டபடி பேசிட்டாடா. அது மட்டும் இல்லப்பா, என் குழந்தைய கேக்குறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அவர் தான் என் புருஷனே இல்லன்னு நான் தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன தேடி வந்தாருன்னு சொல்லி கேட்டா. பாத்தியாப்பா, அன்னைக்கு நீ மட்டும் அவளை தேடி போகாம இருந்திருந்தா நமக்கு இந்த அவமானம் எல்லாம் வந்திருக்குமா? இதெல்லாம் கூட பரவாயில்லப்பா, ஏதோ கோவத்துல பேசுறான்னு பொறுத்துட்டு போலாம். ஆனா அவ இன்னொரு விஷயம் சொன்னா பாரு, ஐயோ அதையெல்லாம் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பனே எனக்கு தெரியல. என்னமா சொன்னா? வேணாப்பா, ஏற்கனவே நீ நிம்மதி இல்லாம இருக்க, இதையும் சொல்லி உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. அவ வேணா புருஷன் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புள்ள மேல அக்கறை இருக்கு. உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. மா அவ என்ன சொன்னான்னு கேட்டேன், இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கும் உங்க பிள்ளைக்கும் தான் எந்த ஒட்டும் இல்ல உறவும் இல்லன்னு ஆயிடுச்சு இல்ல. அப்புறம் எதுக்கு ஏன் சம்பந்தப்பட்ட பொருளெல்லாம் இங்க இருக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாப்பா. அது மட்டும் இல்லப்பா, உங்க பிள்ளை டிவோர்ஸ் கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிட்டு தான் அர்த்தம் கிடையாது. அவரோட நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் என் குழந்தைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும், இல்லனா அவர் மேல கேஸ் போட்டு உள்ள வைக்க கூட தயங்க மாட்டேன்னு சொல்றாப்பா. அத கேட்டது எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஜீவனாம்சம் கேட்டாளா? ஆமாப்பா, அந்த குழந்தைய வச்சு பணம் கேட்டு மிரட்டாளுங்க. அவளுங்க அதுக்காக தான்ப்பா இங்க வந்தாளுங்க. நான் கூட அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு என் பேரனைய மடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நாமளே இறங்கி வந்தா கூட அவ இறங்கி வரமாட்டா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என்ன கத்துனாலும் அதை விட பல மடங்கு கத்திட்டு போயிட்டா. கூடவே இருந்த அந்த கயலும் அதை இதன்னு சொல்லி ஏத்தி விடுறாப்பா. உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டுல வாழறா, அத மறந்துடாதீங்கன்னு சொல்லி என்ன மிரட்டிட்டு போறா. உன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே அவ மனசுல கொஞ்சம் கூட இல்லப்பா. அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஜீவனாம்சம் கொடுக்கணும், பணம் வேணும், அதையே தான் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு தேவை பணம் 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 மட்டும்தான். கட்டிக்கிட்டு வாழ்ந்தாலும் பணம், வெட்டிக்கிட்டு போனாலும் பணம், அதுதான் அவளுங்களோட டார்கெட்டே. அதனால நீ டிவோர்ஸ் கொடுத்துரு, தயவு செஞ்சு பணத்தையும் கொடுத்துரு. அவளுங்க பேசுறத பார்த்தா பல லட்சம் கேட்பாளுங்க போல.
அவளை நீ கட்டிக்கிட்டதுக்கு இன்னும் நீ என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போறியோ தெரியல. நம்ம குடும்ப மானமே போயிடுச்சுடா. சரி, இப்ப இதெல்லாம் யோசிச்சு என்ன ஆக போகுது? பணம் தானே, கொடுத்து தொலைவோம். வேற என்ன பண்றது? நீ அதையெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, சாப்பிடலாம். ஓ இல்லம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். அப்ப நாளைக்கு அவங்க யாரும் வரமாட்டாங்களா? மா, என்னம்மா நீ? அவங்க எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ இன்னுமா அவங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க? அப்படி அவங்களை விட நம்ம எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டோம்? தேவி, நீ ஏன் புரிஞ்சுக்காம பேசுற? இது இன்னையோட முடியற விஷயம் இல்ல. உன்னோட எதிர்கால வாழ்க்கைய நினைச்சு நீ வேணா பயப்படாம இருக்கலாம். ஆனா ஒரு பெத்த தாயா என்னால அப்படி இருக்க முடியாது. குழந்தைய சுத்தி 1000 பேர் இருந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் பெத்த அம்மா அப்பா ஒன்னா இருந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு சமமாகுமா? இன்னைக்கு விவரம் தெரியாத குழந்தையா இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிற. ஆனா இவன் இப்படி இருந்துற போறதில்ல. வளர வளர இவனுக்கு எல்லா விவரமும் தெரிய ஆரம்பிக்கும்ல. அதெல்லாம் தெரியும் போது பாத்துக்கலாமா? ஏதோ பெரியப்பா வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நானும் அக்காவும் வீடு தேடி போய் அவங்கள கூப்பிட்டா அவங்க எங்களை மதிச்சாங்களா? நம்ம எதுக்கு திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் அசிங்கப்பட்டு நிக்கணும்? அவங்க மனுஷங்களா இருந்து நல்ல எண்ணம் உள்ளவங்களா இருந்தா அப்படி எல்லாம் பேசிருக்கவே மாட்டாங்க. கயல், விக்னேஷ் என்ன சொன்னாரு? நாங்க போகும்போது விக்னேஷ் அங்க இல்ல. அவர் இருந்திருந்தா மட்டும் என்ன சொல்லிருக்க போறாரு? தேவி, அவங்க அம்மா சொன்னதெல்லாம் சரின்னு தலையாட்டி நின்னுட்டு பொம்மை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவரை பேச வேண்டியதெல்லாம் தான் இவங்க பேசிட்டாங்களே. இதுல அவர் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கறீங்க? அண்ணி, நான் சொல்றேனே தப்பா எடுத்துக்காதீங்க. என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எங்க அம்மா கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவரு சுயமா யோசிச்சு எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. நீங்க அவர்கிட்ட தனியா பேசினா இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு.